ஆக்சுவலி எனக்கு இதை சொல்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. என் வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் என்னை பிஹெச்டி பண்ண சொல்லுவாங்க. ஒரு வேளை நம்ம ரொம்ப ஒருத்தர் லவ் பண்ணால் இப்படி தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டெல்லாம் வந்து எனக்கு இது கொடுத்துச்சு. ஐயோ ஒரு பேர் மறந்து போச்சே, நிமிஷம் சாரி. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு 9 மாதமாக நானும் புக் டியூபராக இந்த யூடியூப்பில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வழி வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தோணியிருக்கலாம், மேபி இந்த கேள்வியே இந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட நல்லா இருக்குமே, இல்லை இந்த புக்கை பற்றி இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னதான், இவங்களோட டிபிஆர் என்ன, இவங்களோட கரண்ட் ரீட் என்ன, இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு லைட்டாவது ஆர்வம் இருந்திருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால நான் ஒரு கொஷினை ரீசெண்டாக போஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தால் எனக்கு இந்த கொஷினுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாகவே ஒரு Q&A வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் கம்மி தான், 10 பேர் ஒரு 15 பேர் வருவீங்கன்னு நினச்சேன். பட் நிறைய கமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்தீங்க, யூடியூப்லேயும் வந்தீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு Q&A செஷனாக தான் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். வெல்கம் டு நரேட்டட் பை சாரா அண்ட் நான் உங்கள் சாரா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு புக்ஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும், பட் எங்கே அந்த புக்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலன்னா இந்த சேனலும் நானும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம்னு நினைக்கிறேன். நிறைய புக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல, அதனால டக்குன்னு யாரெல்லாம் கொஷின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து சூரிய பிரகாஷ் பிஆர் கேட்டிருக்காரு. ஹாய் சாரா சிஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். எஸ் ஐம் கிரேட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? யூ ரீட் அ லாட், பட் வாட் இஸ் த ஒன் புக் தட் ஹூக்ட் யூ இன் டு த ரீடிங் ஹேபிட்? Okay, and how do you choose a book, by the author or by the content? I usually pick books randomly in the store by the cover design or the title, and I read a few parts in between, and if it is feel good to me, then I buy it. And another thing is, what do you think about performative reading? Actually இதுல ஒரு 3 கேள்வி இருக்கு. முதல்ல வந்துட்டு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எந்த புக் வந்து உங்களுக்கு ரீடிங் ஹேபிட்டை கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கான ஆன்சர் வந்து பேசும் பொம்மைகள். சுஜாதா அவர்களுடைய பேசும் பொம்மைகள்ல இருந்து தான் எனக்கு ரீடிங் மேல அதிகமான ஒரு காதல் வந்துச்சு. ஸோ முதல் கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ரெண்டாவது வந்துட்டு நீங்க எந்த மாதிரி புக்ஸை எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சம்டைம்ஸ், நாட் சம்டைம்ஸ், ஆல் த டைம் நான் வந்து கான்டென்ட் பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணுவேன். உண்மையாகவே அதோட பிளாட் எனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு வேளை அது பிடிக்கலன்னா ஒன்று அந்த புக் வந்து வேஸ்ட்டாக என்னோட புக் ஷெல்ஃபில் இருக்கும், இல்லைன்னா அந்த புக்கை என்ன பர்பஸ்க்காக வாங்கணும் அதை மறந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு ரீடிங் மேலே இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும். கொஞ்ச நாள் ஆகும் மறுபடியும் ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணுறதுக்கு. அதனாலேயே நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன். முதல்ல கான்டென்ட் பார்த்துட்டு வாங்குவேன். ரெண்டாவது, எனக்கு யாரோட ரைட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அவரோட புக்ஸ் நிறைய வாங்குவேன். சுஜாதா அவரோட புக்ஸ்லாம் அப்படி தான் வாங்கினேன். ஜெயகாந்தன், ஜெயமோகன் அவங்களோட புக்ஸ் எல்லாம் நான் அப்படி தான் வந்து பிக் பண்ணேன். ஸோ அடுத்து வந்து ஆத்தர் பேஸ் பண்ணி. மூணாவது, நீங்கள் பண்ணுற மாதிரி நானும் பண்ணுவேன். கவரை பார்த்துட்டு வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது, டெஃபினட்டாக இது வாங்குகிறோம், நம்ம புக் ஷெல்ஃபில் வைக்கிறோம் அப்படின்னு சில புக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி வாங்கின புக்ஸ்லாம் சிலது மேலே இருக்குது. ஸோ அண்ட் பெர்ஃபார்மேட்டிவ் ரீடிங், அதாவது ஷோக்காக புக்ஸ் வாங்கிட்டு வைக்கிறது, அதை பற்றி தான் எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், நம்ம புக் ஷெல்ஃபில் சில புக்ஸ் இருக்குது, வாவ் அப்படின்னு தோணும். ஆனால் எவ்வளோ நாள் அந்த ஃபீலிங்ஸ் நிலைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை சீன் போடுறதுக்காக நம்ம ஒரு புக் படித்தோம்னா நம்மளால் அந்த புக்குக்குள்ளே இல்லை அந்த புக்கில் சொல்லியிருக்கிற விஷயத்த பர்பஸ்ஃபுல்லாக எடுத்துக்க முடியுமா? எனக்கு தெரியல. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றின ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை. சூரிய பிரகாஷ் சாரி உங்கள் பேர் டக்குன்னு மறந்துருச்சு. And பிரபாகரன் கேட்டிருக்காரு, ஹாய் சாரா, ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ரீடிங் த்ரூ த கிண்டல். As far as my knowledge, famous Tamil writer books are not available in the Kindle Unlimited. It is really worth buying Amazon Kindle? No, கண்டிப்பாக worth buying கிடையாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க, அமேசான் கிண்டலில் வந்துட்டு, அதாவது அன்லிமிட்டடில் வந்துட்டு சில புக்ஸ் தான் இருக்குது. அதுவும் தமிழ் புக்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு வந்து ஒரு வேர்த் ரீடிங்காக அதில் தோணுது வந்து சில புக்ஸ். அனிமல் ஃபார்ம் தமிழில் இருந்துச்சு, நான் படித்தேன். அதுக்கப்புறம் மனுஷபுத்திரன் சாரோடைய இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு புக் படித்தேன். அப்புறமா சில புக்ஸ்லாம் படித்தேன். ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆத்தர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அது வந்து ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து கிண்டல் அன்லிமிட்டடில் இருக்குது. அதெல்லாம் ஒருவேளை உங்களோட டிபிஆரில் இருந்துச்சுன்னா அது வேர்த் ரீடிங் தான். பட் அதுவுமே உங்களுக்கு பிடிச்சது, நீங்கள் அண்டர்லைன்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, ஹைலைட்லாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா திருப்பி அன்லிமிட்டட் போனதுக்கப்புறம் உங்களால் அதை எடுக்க முடியாது. ஸோ அதனால்
அது வர்த் ரீடிங் இல்லை. ஸோ அவ்வளோதான். இது வந்து இந்த கேள்வியை பிரபாகர் கேட்டிருக்காரு, பிரபாகரன் 7869. அடுத்து யாஷ் 0053 கேட்டிருக்காரு, சஜஸ்ட் மீ a book to read who is lost in life and always wanted to travel. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த ட்ராவல் புக்ஸ்லாம் நான் நிறைய படித்ததில்லை. ஒரே ஒரு புக் படிச்சிருக்கேன். அது நான் ஆல்ரெடி அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன், தேசாந்திரி. எனக்கு அந்த புக் மேலே அவ்வளோ காதல், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்ல புத்தகம். நீங்கள் ஒரு வேளை ட்ராவல் பற்றின ஏதாவது ஒரு புக் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த புக் படிங்க. ஒரு பர்ஃபெக்ட் பேக் அந்த புக் வந்து. ஆனால் ஒருத்தங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணாங்கங்கிற மாதிரி புக் இன்னும் நான் படிக்கலை, அதனால என்னால் அதை சஜஸ்ட் பண்ண முடியல. பட் ட்ராவலுக்கு நீங்கள் ஒரு புக் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ரா அவர்களுடைய தேசாந்திரி டெஃபினட்டாக படிங்க. அண்ட் அடுத்ததாக புக்ஸ் வித் சாய் கேட்டிருக்காங்க, உங்களோட டிபிஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப பெரிய டிபிஆர் இருக்குது சாய், நிறையா இருக்குது. பட் அதில் ஒரு 2-3 சொல்லணும் அப்படின்னா, இந்த புக் மலைகளும் எதிரொலித்தன அப்படிங்கிற இந்த புக் என்னோட டிபிஆரில் இருக்குது. சூதாடி, அறம், காவல் கோட்டம், அந்த லாஸ்ட் குவீனுக்கு அப்புறமா அர்த்தநாரி படிக்கணும். இந்த இயரில் இதெல்லாம் படிக்கணும்னு யோசிச்சிருக்கேன். லெசன்ஸ் இன் கெமிஸ்ட்ரி எடுத்தேன், பட் நான் அதை வந்து கோஸ் பண்ணிட்டேன். எனக்கு உண்மையாகவே ரொம்ப போரிங்காக இருக்குது. இதெல்லாம் தான் இப்போதைக்கு என்னோட டிபிஆரில் இருக்கிறது. இதை தாண்டி மற்ற இன்னும் சில புக்ஸ் இருக்குது, பட் இப்போதைக்கு நான் அடுத்து படிக்க போகிறது இதுதான். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாமா? இது வந்து பிரபு சரவணன் கேட்டிருக்காரு, 2563. ஹாய் சாரா, ஐ ஹாவ் பீன் ஃபாலோயிங் ஃபார் அ லாங் டைம். ஐ லவ் யுவர் வாய்ஸ். ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ் அபவுட் த self-help book. Is those really useful in life? Your favorite self-help book and authors? யார்கிட்ட கேட்குறீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக நான் செல்ஃப்-ஹெல்ப் பர்சனே கிடையாது. எனக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக அது சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே கருத்தை இல்லை ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு பிடிக்கல. நான் ரீசெண்டாக படித்தது வந்து நான் அதை பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ கூட போட்டிருக்கிறேன். இந்த புக்கு பேரே எனக்கு மறந்து போச்சு. த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அப்படிங்கிற ஒரு புத்தகம், மார்க் மேன்சனோடது. இதுக்கப்புறம் நான் செல்ஃப் ஹெல்ப்பே படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி இன்னொரு புக் இருக்குது, இதுவும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் தான், பட் ஒரு ஜேர்னல் டைப்பாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளான புக். இட்ஸ் அ கம்ஃபர்ட் புக். த கம்ஃபர்ட் புக் பை மேட். இவர் எழுதின புக். இவர் வந்து மிட் நைட் லைப்ரரி எழுதின ஆத்தர். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை படித்ததுக்கப்புறம் எனக்கு ஓகே, நம்ம செல்ஃப் ஹெல்ப் ட்ரை பண்ணலாம், ஆனால் செல்ஃப் ஹெல்ப்பை யாரோட ரைட்டிங்கில் ட்ரை பண்ணுறோங்கிறது முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இவரோடது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். சாம்யூ மெயில் 1, அப்படிதான் கரெக்டாக படிக்கிறேன்னான்னு தெரியல. ஹாய் சாரா, வேர் டு ஃபைண்ட் ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் தமிழ் புக்ஸ் பை ஆத்தர்ஸ் லைக் கீரா, தீஜா, etc. When I visit book fairs, it is easy to find original copies. When it comes to online, there seems to be lots of first copies. Tamil books are not as easy available as English books. ஆமாம், ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரி தமிழ் புக்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அதாவது ஆன்லைனில் இங்கிலீஷ் புக்ஸ் கிடைக்கிற மாதிரி தமிழ் புக்ஸ் கிடைக்கிறது இல்லை. எனக்கு எங்கே ஒரிஜினல் காப்பீஸ்லாம் கீரா சாரோடது, தீஜா சாரோடதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் புக்ஸ் வாங்குறீங்கன்னா கூட ஆன்லைனில் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா கூட செல்லர் யார் அண்ட் யாரோட பப்ளிகேஷனில் அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். ரைட்டிங்லாம் நிறைய பப்ளிகேஷன், ஒரு 2-3 பப்ளிகேஷன்ஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் சில பேரோட ரைட்டிங் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கலாம், இல்லை மோசமாக இருக்கலாம், பேப்பர் குவாலிட்டி டல்லாக இருக்கலாம். அதனால அதெல்லாம் பார்த்துட்டு இங்கிலீஷ் புக்ஸ்னாலும் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தமிழ் புக்ஸ் வந்துட்டு நீங்கள் பனுவல் மாதிரியோ இல்லை விக்டன், இன்னும் நிறையா பப்ளிகேஷன்ஸே அவங்களோட புக்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் செல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா என்னோட பெஸ்ட் சஜஷன் என்னென்னா, தமிழ் புக்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நியர்பை ஸ்டோர்ஸில் வாங்குங்க. அதுவும் இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் ஊருக்கு ரொம்ப நியர்பையாக இருக்கிற ஊர்லேயோ புக் ஃபேர் போடும்போது அங்கே போய் வாங்கிக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு 10% ஆஃபரில் கிடைக்கும், ப்ளஸ் ஒரிஜினலும் கிடைக்கும். அண்ட் அடுத்து வந்து ஹரிஹரன் 4938 கேட்டிருக்காரு, தஸ்தியேவ்ஸ்கி புக்ஸில் என்னெல்லாம் படிச்சிருக்கிறீங்க அண்ட் அதில் உங்களோட ஃபேவரட் எது? ஆக்சுவலி எனக்கு இதை சொல்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா தஸ்தியேவ்ஸ்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் அவரோட ரைட்டிங்கில் நான் ஒரே ஒரு புக் தான் படிச்சிருக்கிறேன், அதுவும் வெண்ணிற இரவுகள், ஒயிட் நைட்ஸ் இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் வந்து வெண்ணிற இரவுகள். நான் தான் படித்தேன். ஆரம்பத்தில் எனக்கு புரியல, பட் போக 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 ரைட்டிங் வந்து ரொம்ப டெப்த்தாக டீப்பாக அழகாக இருந்துச்சு.
இருந்தாலும் என்னால் படிக்க முடியல. சீக்கிரமே அவரோட புக்ஸ்லாம் வாங்கி படிக்கணும். ஒரே ஒரு புக்கு இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் வாங்கினேன், நியர்பை ஸ்டோரில் தான் வாங்கினேன். அதான் சூதாடி. இன்னும் படிக்கல. சீக்கிரம் படிக்கணும். அதனால இப்போதைக்கு ஒயிட் நைட்ஸ். இதுக்கப்புறம் ஏதாவது படிச்சுன்னா அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகிறேன். ஹாய் சாரா, யூ ஆர் அ வண்டர்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் டு தோஸ் ஹூ வாண்ட் டு பி அ ரீடர். ரொம்ப டச்சிங்காக இருக்கு. I am a reading person who only likes to read fiction. Okay, sometimes I feel, is it okay to be like that or I'm wasting my time? Tell me your perspective about fiction reading habit. And some people around me says that you can do that and this instead of reading a story book. ஆக்சுவலி நானே ஒரு ஃபிக்ஷன் ரீடர் தான். எனக்கே ஃபிக்ஷன்ஸ் தான் நிறைய பிடிக்கும். பட் உங்களுக்கு என்னோட ஒப்பீனியன்லேருந்து இல்லை என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து என்னோட முதல்ல 21 வயசில் என்னோட ஒர்க்கிங் ஜேர்னி ஆரம்பித்தேன். கரெக்டாக 21 பர்த்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிட்டேன். பட் அப்போங்கும்போது நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போல்லாம் எனக்கு சொல்லுவாங்க, என் வீட்டில் இருந்தோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, சாரா நீ வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கணும், இப்போ மாதிரி எப்பயும் இருக்காது, நீ சேவ் பண்ணு, கொஞ்சமாவது சேவ் பண்ணு, ஒரு 5ஆவது சேவ் பண்ணு, ஒரு 10ஆவது சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நிறையா திங்ஸ் வாங்கிட்டு ஜாலியாக வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இப்படியே இருந்துட்டேன். அப்புறமா இந்த ரீடிங் ஹேபிட்டுக்குள்ளே நான் வரும்போது முதல்ல ஒரு புக் வாங்கினேன். ஆக்சுவலி இங்கிலீஷ் புக்ஸ் ஒன்று, இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய வாங்கினேன். பட் அதில் ஒரு புக்னா டீ ஃபார் டூ அண்ட் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு ஒரு புக் வாங்கினேன். பிரீத்தி சனாய் ஆத்தர். அவங்களோட புக் வாங்கும்போது அது ஒரு ஃபிக்ஷன் புக். அதோட கதை என்னன்னா, சுருக்கமாக சொல்லிடுறேன், நிறைய போகுது. பட் சுருக்கமாக எதை சொல்லணும்னா, அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஒரு பொண்ணு, யார்கிட்டையும் பேச மாட்டா. அவளோட சேவிங்ஸ்லாம் அப்படியே இருக்கும், அவளுக்கு என்ன பண்ணுனே தெரியாது. அவள் ஏர்ன் பண்ணுவா, அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும், அப்படியே வேலைக்கு போவா. திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கோ, லவ் பண்ணுவா, அந்த காசெல்லாம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிடுவா. இப்போ சேவிங்ஸ் இருக்காது, கல்யாணம் பண்ணிப்பா. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, இங்கே பாருப்பா நமக்கு வந்து குழந்தைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். பட் அதையும் மீறி காட்ஸ் கிரேஸ் அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிடுவார்னா, எனக்கு வேண்டாம், எனக்கு இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நம்ம பிரிஞ்செல்லாம், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த பொண்ணால் அதை ஏற்றுக்க முடியாது. எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு அவளோட பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவா. அந்த பர்ஸில் ஒரு 5,000 7,000 இல்லை அதுக்கும் கம்மியாகவோ இருக்கும். அதை வச்சு அந்த குழந்தைக்கு சாப்பாடு மட்டும் வாங்கிடுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வரும், அவளோட பிஎஃப்ல அவளுக்கு 2 lakh சேவிங்ஸ் அதில் இருந்தது அப்படின்னு. அந்த காசை வச்சு குழந்தைக்கு தேவையானதை ஃபுட்டும் வாங்கிடுவா. ஃபுட் வாங்கினதுக்கப்புறம் அந்த குழந்தைய கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு பஸ் வர சொல்லி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ரெகுலராக படிக்க வச்சிருவா. அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் ஆரம்பித்து கேட்ரிங் பண்ணி அதுலேருந்து பணத்தை ஏர்ன் பண்ணி சேவ் பண்ணி அப்புறம் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி இப்படியே வாழ்க்கையை சூப்பராக கொண்டு போயிடுவா. ஒரு நாள் அந்த பையனை, அதாவது அந்த எக்ஸ் ஹஸ்பண்டை மீட் பண்ணும்போது கூட அவள் அப்படியே கெத்தாக இருப்பா, நான் ஒரு பிஸ்னஸ் விமன்பா, இப்போ நீ எனக்கு தேவையில்ல, நீ ஒன்று எனக்கு பிச்சை போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி அப்படி கண்டினியூ ஆகும். அது படித்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சம்திங் ஏதோ ஒன்று ரொம்ப ஆழமாக நம்மக்கிட்ட ஏதோ மண்டையில் உரைக்கிற மாதிரி சொன்னார் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சொன்னதில்லை. மேபி இந்த மாதிரி சிச்சுவேஷன்னால வேற ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நமக்கு நடக்குது, நமக்கு வேண்டியவங்களுக்கோ இல்லை நமக்கோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நடக்கும்போது நம்ம கிட்ட காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அதை ஏன் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு வந்து ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சேவ் பண்ணவே ஆரம்பித்தேன். சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியம்னு நான் எதுலேருந்து கற்றுக்கிட்டேங்கிறத தான் சொல்ல வரேன். இப்போது பார்த்தீங்களா, நான் ஃபிக்ஷன்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன், செல்ஃப் ஹெல்ப்லேருந்து கற்றுக்கல, இல்லை வேற யாரோ சொல்கிற ஒரு வீடியோஸ்ல இருந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ்ல இருந்தோ நான் அதெல்லாம் கற்றுக்கல, ஒரு ஃபிக்ஷன் புக்ல இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது செல்ஃப் ஹெல்ப் இல்லைனா இது வந்துட்டு நான் ஃபிக்ஷன், இது ஃபிக்ஷன், அதனால இதில் ஒன்றுமே இருக்காது, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிலாம் கிடையாது. எங்கே ப்ராப்பரான ஒரு கான்டென்ட் இருக்கோ இல்லை ஒரு ப்ராப்பரான விஷயம் நம்மக்கிட்ட ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு புக்கை நம்ம எடுத்தோம்னா அது ஃபிக்ஷனோ இல்லை வேற ஏதோ, அதில் இருக்கிற பர்பஸ் நமக்கு கரெக்டாக ரிசீவ் ஆச்சுன்னா, நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் உண்மையாகவே நம்மளோட டைமுக்கு வர்த். மற்றபடி நம்ம எந்த புக் படித்தாலும் அது வர்த்லெஸ் தான். ஸோ அதனால் ஃபிக்ஷன் படித்தா வர்த் கிடையாது, செல்ஃப் ஹெல்ப் படித்தாதான் சூப்பர், நம்மளாம் ஜீனியஸ் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ப்ளீஸ் அவங்கள இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் ஒரு கொஷனுக்கு இவ்வளோ நேரம் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி, அடுத்த கொஷனுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். அடுத்த கொஷின் வந்து ஹேண்ட்மேட் எலிகன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹாய் அக்கா, ஐ எம் யுவர் நியூ ஃபாலோவர், தேங்க்யூ. மை கொஷன் இஸ், ஃபர்ஸ்ட், what made you fall in love with book?
ஐ லவ் ரீடிங் ஃபிக்ஷன் புக்ஸ் லைக் த்ரில்லர். ஓகே, செகண்ட், நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க நான் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை காசு கொடுத்து வாங்கி படித்து எப்படியோ செல்ஃபில் தானே வைக்க போகிற, வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணின்னு. வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்ஷன் டுவார்ட்ஸ் தட் அண்ட் ஆல்சோ பையிங் புக்ஸ் இஸ் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் இல்லை, அது கீழேயே வந்து ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. தரணி முத்துகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. என்னன்னா அவர் சொல்லியிருக்கிறத நான் படிக்கிறேன். ஆக்சுவலி இதுதான் என்னோட ஒப்பீனியனும். ஓகே, அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. இதே தான் எங்கள் வீட்லேயும் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது. பட் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், புக்ஸ் எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. ஒரு நாள் உனக்கு வயசாகும்போது அப்போ உனக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சு ஒரு சலிப்பு தட்டும். அப்போது அந்த தனிமையில் மறுபடியும் இந்த புக்ஸ்குள்ளே தொலைஞ்சு போக ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம நிறைய புக்ஸை ரீரீட் பண்ணும்போது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னு சொல்லுவார். அண்ட் அதை தான் அவர் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னோட தாத்தா. ஸோ கியூட். கண்டிப்பாக புக் படிக்கிறதும் வாங்குறதும் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி ஆகாது. அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் புக்ஸ் மேலே இருக்கிற இல்லை புக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நல்ல விஷயம் இன்னும் போய் சேரலன்னு தான் அர்த்தம். அதனால யாராவது அப்படி சொன்னாங்கன்னா, நான் ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்னாடி கேட்டிருந்த கொஷனுக்கு இக்னோர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு சொன்னதான் அவங்களுக்கும் சொல்லிடுறேன். அண்ட் முதல்ல அவங்க கேட்ட கொஷின் என்ன, வாட் மேட் யூ ஃபால் இன் லவ் வித் புக் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து எஸ்கேபிசம். சிவம் K9C7J சொல்லியிருக்காரு, புயலிலே ஒரு தோணி புக் ரிவ்யூ போடுங்க மேடம் அப்படின்னு. கண்டிப்பாக சீக்கிரமாக படிக்கிறேன். ஏன்னா அந்த புக் பற்றி நானும் யோசிச்சு வச்சுருந்தேன், ஆனால் வாங்கலை. சீக்கிரமாக வாங்கி அந்த புக் பற்றின ரிவ்யூவை அப்லோட் பண்ணுறேன் படிச்சுட்டு. ஓகே, இப்போ நான் வந்து யூடியூப்பில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்ஸ்டாகிராம்லேயும் இதே கேள்வியை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு சில பேர் கேட்டிருந்த கேள்வி என்னங்கிறத படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு தரணி முத்துக்குமார் கிருஷ்ணன் கேட்டிருக்காரு, வாட் ஃபிக்ஷனல் கேரக்டர் ஃப்ரம் அ புக் would you most like to meet and why? ஆக்சுவலி எனக்கு வந்து வேல்பாரியில் பாரியை ரொம்ப பிடிக்கும், பார்க்கணுன்னு ஆசை. ஒரு வேளை நேரில் பார்க்குற மாதிரி ஏதாவது டைம் ட்ராவல் மெஷின் கிடைக்குது, இல்லை அந்த புக்குக்குள்ளேயே போய் அந்த புக்கில் நடக்கிற விஷயம்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா நான் வந்து பாரியை தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா அதே வேல்பாரியில் முருகன் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவ்வளோ லவ் இருக்கும் எனக்கு. ஸோ முருகனையும் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா அதில் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து முருகன்னா கடவுள், அவர் வந்து இதெல்லாம் பண்ணார், சூரசம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு தானே படிச்சிருப்போம். ஆனால் அங்கே முருகன் வந்து அழகாக ஜாலியாக லவ் பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அடுத்து வந்து பிரவீன் மேடி கேட்டிருக்காரு, அக்கா உங்கள் ஃபேவரட் ஹிஸ்டாரிக்கல் புக் பட் ஃபிக்ஷன் அப்படின்னா பொன்னியின் செல்வன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இசாஸா IJAAZ, சாரிங்க எனக்கு தெரியல எப்படி கூப்பிடுறதுன்னு, விச் புக் என்ஹான்ஸ்ட் யுவர் இமேஜினரி லெவல் அப்படின்னா பொன்னியின் செல்வன், அதுவும் வேல்பாரி. இந்த 2 புக்கும் தான் அப்படியே நம்மளுடைய கற்பனை திறமைகளை வேற லெவலில் கொண்டு போயிடும். ஆனால் ஃபஸ்ட்டு புக்கை பற்றி படிச்சுட்டு நம்ம இமேஜின் பண்ணலாங்கிற என்னோட விஷனை ஓப்பன் பண்ணி விட்டது வந்து சுஜாதா அவர்களுடைய பேசும் பொம்மைகள் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் புக். ஓகே, அண்ட் SK சரவண பிரபு கேட்டிருக்காரு, புக்ஸ் ஆன்லைனில் வாங்குறீங்களா, புக்ஸ் ஷாப்பாக எங்கே ப்ரைஸ் லோவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஆன்லைனில் தான் ப்ரைஸ் லோவாக இருக்குது. ஆனால் சில பேர் வந்து ஃபஸ்ட் காப்பியை நம்மக்கிட்ட செல் பண்ணி நம்மளை ஏமாற்றிடுறாங்க. அதனால் ஆன்லைனில் வாங்குறது பெட்டர். பட் நீங்கள் ஒரு வேளை நல்ல செல்லராக செக் பண்ணி பப்ளிகேஷன்ஸ்லாம் செக் பண்ணி ரிவ்யூஸ் பார்த்து வாங்குறீங்கன்னா ஆன்லைன் மச் பெட்டர். ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து தர்ஷினி சிதம்பரம் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி புக்ஸ் யூ ரீட் யுவர் ஹோல் லைஃப் அண்ட் யுவர் புக் ஷெல்ஃப் லுக் லைக் மினி லைப்ரரின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. மினி லைப்ரரி மாதிரி இருக்கா? நான் என்னோட ரொம்ப நாள் கனவு குறைஞ்சது ஒரு 100-500 புக்ஸாவது வாங்கி அப்படியே அழகாக, அதுவும் நான் படித்து தான் வைக்கணும். சும்மா வந்து கலெக்ட் பண்ணி ஷோ கேஸ்க்காக வைக்கக்கூடாது, அழகாக நான் படித்து அடுக்கி வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் எவ்வளோ புக் படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-65 புக்ஸ் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான் படிச்சிருக்கேன், ரொம்ப கம்மி. ஏன்னா அதுவும் இந்த வருஷம் தான் நான் நிறையா படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதான் நான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ரீட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிடாட்டோ த ரைட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கேட்டிருக்காரு, ஹாவ் யூ ஃபினிஷ்ட் சைலண்ட் பேஷன்மா, பிகேம் ஃபுல் டைம் யூடியூபர் நவ், நோ ஆர்ஜே. ஆக்சுவலி இவர் தான் எனக்கு வந்து இந்த சைலண்ட் பேஷனை கிஃப்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். 2019 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோட பர்த்டே அன்னைக்கு இவங்க என்னோட லிசனர். ஸோ அவர் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணார். அப்போ நான் புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பேன், இந்த அளவில் கொஞ்சம் படிப்பேன். அப்போ அவர் எனக்கு வந்து இந்த புக்கை வந்து கிஃப்ட் பண்ணார். முதல்ல நான் வந்து ஒரு த்ரில்லர் புக் படித்தது தான், அது வந்து இவர் எனக்கு கிஃப்ட் பண்ணதான். தேங்க்யூ ஸோ மச். பட் அவர் வாங்கி கொடுத்து ஒரு 2 years கழிச்சு தான் நான் அதை படித்தேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வர்த் ரீடிங். எஸ், இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் டைம் யூடியூபராக மாறிட்டேன், ஒரு புக் டியூபர், கான்டென்ட் கிரியேட்டர். சரி, அடுத்து வந்து கோகுல கிருஷ்ணன் கோகுல கிருஷ்ணா கோகுல் கேட்டிருக்காரு, அக்கா எஸ்ராவுடைய சஞ்சாரம் நாவல் படிங்க அக்கா. கண்டிப்பாக படிக்கிறேன். நான் அது வந்து வச்சுருந்த தம்பி, ஆனால் படிக்க முடியல, வாங்கவும் இல்லை. சீக்கிரமாக அந்த புக்கை வாங்கிட்டு நான் படிக்கிறேன். அடுத்து வந்து விஷால் சுரேஷ் கேட்டிருக்காரு, புக்ஸ் படிக்கணும்னு ஒரு ஸ்பார்க் எப்போ க்ரியேட் ஆச்சு? ரீடிங் எவ்வளோ பிடிக்கும்? ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பார்க் வந்துட்டு 2018 முதல்ல புக்கு வாங்கணும்னு யோசிச்சிட்டேன், படிக்கணும் அப்படின்லாம் யோசிச்சிட்டேன். ஆனாலும் இருந்தாலும் நான் படிப்பேனா? நான்லாம் வந்து காலேஜ் ஸ்கூல் புக்ஸையே தொடமாட்டேன், நான் எப்படி படிக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அந்த புக் எக்ஸிபிஷனுக்குள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா அது வேறு வேர்ல்டு மாதிரி இருக்குது. எல்லாரும் ஆர்வமாக புக் எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு ஓரமாக நின்று படிக்கிறாங்க, ஜாலியாக பேசிக்கிறாங்க, நிறைய ஏதோ கதையெல்லாம் பற்றி பேசிக்கிறாங்க. அது எனக்கு வந்து ஒரு வேறு வேர்ல்டு மாதிரி தெரிஞ்சது, வேறு ஏதோ யூனிவர்ஸ்க்கு வந்துட்டோம் போல் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஏன் இந்த யூனிவர்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது, நாமே ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடாது அப்படின்னு தோணி நான் வந்து அங்கேயே இருந்துட்டேன். இங்கேயே இருந்துட்டேன். இப்படி தான் என்னோட ரீடிங் ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அடுத்து வந்து ராஜேண்டர் நினைக்கிறேன் 4892 கேட்டிருக்காரு, ப்ளீஸ் ரெக்கமெண்ட் புக்ஸ் ஆஃப் சர் எஸ் ராமகிருஷ்ணன் அண்ட் சயின்ஸ் நான் ஃபிக்ஷன்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. நான் ஃபிக்ஷனில் தேசாந்திரி அவரோட ஒரே ஒரு புக் தாங்க படிச்சிருக்கேன். அதனால் இப்போதைக்கு என்னால் அதுதான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். பட் வேறு நிறைய புக்ஸ் இருக்குது, நீங்கள் தேடி பாருங்கள் அவரோடது. சாரி. அடுத்த கொஷின் டெலுலோ ஆர்டிசன் கேட்டிருக்காங்க, ஐ எம் ஆர்டிஸ்ட், ஸோ நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ், டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆர்ட் கம்யூனிட்டின்னு இருக்குது. We have group who can explore all things. I don't know புக்ஸுக்கு அப்படி ஒன்று இருக்கான்னு, இருந்தால் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. நான் நோட்டட் அப்படின்னு போட்டிருக்கேன். சரி, அதுக்கு வந்து ஆக்சுவலி இருக்குங்க, நிறையா இருக்குது. இங்கே சேலமில் கூட சாட்டர்டே நிறைய பேர் வந்து ரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் பற்றி பேசுகிறாங்க, அவங்க படிக்கிற புக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இன்னும் சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர்னு ஒவ்வொரு சிட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு ரீடிங் கம்யூனிட்டி இருக்குது. நிறைய பேர் வந்து ரீடிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு குரூப்பாக அழகாக உட்காந்து ரீட் பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எஸ், நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இன்னொரு ரீசெண்டாக ஒரு விஷயம் நான் பார்த்தேன், எனக்கு அப்படியே என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக எனக்கு ஒரு பேஜ் சஜஸ்ட் ஆச்சு. அது பேர் வந்துட்டு ஏதோ சர்வீஸ்ன்னு ஆரம்பிக்கும். அந்த பேர் முக்கியம் கிடையாது, ஆனால் அதில் யார் அந்த கம்யூனிட்டியை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு தெரியுமா, இந்த டியூலிபா அப்படின்னு சொல்லிட்டு, டியூலிப்பான்னு நினைக்கிறேன், டியூலிப்பான்னு ஒரு சிங்கர், பயங்கர ஃபேமஸ், நிறைய பாட்டெல்லாம் பாடிருப்பாங்க. அவங்க வந்து புக் படிச்சுட்டு புக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒரு புக் கம்யூனிட்டியை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு அப்படியா, இவங்கெல்லாம் கூட இது பண்ணுவாங்களா? லைக் நிறைய பேர் பண்ணுவாங்க. எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, நான் வந்து ஃபுல் டே வந்து நிறைய புக் படிக்க தான் எனக்கு டைம் இருக்குது, இருந்தால் நான் புக் படிக்க மாட்டேங்கிறேன், நிறையா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறேன். பட் அவங்க வந்து அவங்களுக்கு நிறையா சாங் கம்போஸ் பண்ண வேண்டியது இருக்கும், சாங்குக்கு ரெடி ஆக வேண்டியது இருக்கும், இல்லை மியூசிக் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கும், கான்செப்ட்ஸ் இருக்கும். இருந்தாலும் அவங்க புக் படிக்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு 4 புக் 5 புக்ஸாவது படிச்சிருவாங்களாம். படிச்சுட்டு அதை பற்றி நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வா, அப்படி இருந்துச்சு. எஸ், கம்யூனிட்டிலாம் இருக்குது, நிறைய பேர் அதை பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் தான் எதுவும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே நம்மளும் ஒரு புக் கம்யூனிட்டியை ஆரம்பிக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்து ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினும் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நான் செக் பண்ணிக்கிறேன். இன்னும் சாரி, சில கொஷின்ஸ் இருக்குது. சிந்து 2212 கேட்டிருக்காங்க, கோயிங் த்ரூ சம்திங் வர்ஸ், இன்செக்யூரிட்டிஸ், லோ செல்ஃப் எஸ்டீம், நோ கான்ஃபிடென்ஸ் அட் ஆல், வாட் டு டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆக்சுவலி இதுக்கு நான் ஒரு 2 புக் சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று வந்துட்டு அது உங்களுக்கு வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரி ஒருத்தரோட ஒப்பீனியன் வேணும். எனக்கு வந்துட்டு சம்திங் நம்மள மாதிரி யாராவது இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும், தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறீங்க, அது ஒரு புக் வழியாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு புக் வந்து படித்தேன். ஒரே நிமிஷம். இந்த 2 புக் தான். ஐ வாண்ட் டு டை பட் ஐ வாண்ட் டு ஈட் டக்புக்கி. இந்த புக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக உங்களோட எல்லா கொஷினையும் அப்படியே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிவிடும். இந்த புக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸும் போயிடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதை படித்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா, நீங்கள் எப்போவாவது லோவாக இருக்கிறீங்கன்னா, இந்த புக் சின்னதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டும் அண்ட் இதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா இன்செக்யூரிட்டிஸ் தான். அப்புறம் ஆன்சைட்டி, நம்மளை யாராவது இப்படி நினச்சிட்டா என்ன பண்ணுறது, இல்லை இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவங்களோட இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளமே. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அண்ட் இல்லை நான் ஒரு ஸ்டோரி வழியாக படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த புக் டேஸ் அட் மொரிசாக்கி புக் ஷாப். இந்த பார்ட் 1ல் இதே மாதிரி தான் ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது இந்த ஸ்டோரியோட லீட் அவங்க வந்து ரொம்ப தனக்கு வேணுங்கிறதே, தன்னை ஏமாத்தினவங்களையே போய் கேட்கறதுக்கே, இல்லை அவங்கக்கிட்ட சண்டை போகிறதுக்கு, ஃபைட் கூட பண்ண வேண்டாம், ஏன்பா என்னை ஏமாத்தின அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து இவங்க பயப்படுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீமோட இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படி இந்த புக்ஸ் வழியாக மாறினாங்க, எப்படி மாற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த புக் படிக்கிறீங்கன்னா இந்த 2 புக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ என்னோட ஒப்பீனியன் கேட்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில் நான் ஒரு புக் படித்தேன். த கம்ஃபர்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரியான ஒரு புக்கு. அதில் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஃபியரும் கரேஜும், அதாவது தைரியமும் வேற வேற ஆப்போசிட் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் யாருக்கு பயம் வருதோ, அந்த பயத்தை யார் ஓவர் கம் பண்ணுறாங்களோ அவங்க தான் தைரியசாலியாக மாறுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ பயப்படுறீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, நீங்கள் இதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்கன்னா நீங்களும் ரொம்ப தைரியமான ஒரு பர்சன். உங்கள் லைஃப்பில் நிறையா நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால இப்போ நீங்கள் டவுனாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கிறது தான் தப்பு. சீக்கிரமாக தைரியமாகுங்க, எல்லாத்தையும் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். அண்ட் அடுத்து அக்கா ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் அ கிண்டில். அது வந்து சாருன்னு நினைக்கிறேன், சாருவா SHRUன்னு சொல்லியிருக்காங்க. கிண்டில் வந்து அதான் சொன்னேன், கிண்டில் அன்லிமிட்டட் நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு புக்ஸ் பற்றி நான் படிச்சுட்டு அப்படியே அதோட நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சுப்பேன், திருப்பி ரீட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு சில புக்ஸ் அதில் உங்களோட TBR இருந்தால் மட்டும். இல்லைன்னா அது வந்துட்டு அவ்வளவா எனக்கு தெரியலைங்க, சாரி. ஏன்னா ஃபிசிக்கல் காப்பி வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் இதை விட. ஓகே. அண்ட் அடுத்து வந்து ஹிட்டா, அவங்க பேர் எனக்கு தெரியல, நான் இங்கே இந்த இதில் போடுறேன், நீங்கள் படிச்சுக்கங்க. சே யுவர் ரீடிங் ஜேர்னி விச் இன்ஸ்பயர் யூ டு ரீட் திஸ் புக் அண்ட் அ புக் சேனல். அதான் சொன்னேன், திருப்பி அதை சொல்ல வேண்டாம். ஸோ ஓகே, அதுதான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ புக் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணேன்னு மட்டும் சொல்கிறேன். 2018 நான் புக் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன், நிறைய டைம் சொல்லிட்டேன். ஆனால் புக் சேனலை 2020 ஆரம்பிச்சிட்டேன், தெரியுமா? நீங்கள் போய் பயோவில் பாருங்கள், இருக்கும். 2020 ஆரம்பிச்சிட்டேன். பட் இருந்தாலும் அது வந்துட்டு எல்லாரும் கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்காங்க, நம்மளும் ஏதாவது ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஆரம்பித்ததாலேயே அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. என்னால் 3 மாதத்துக்கு மேலே அதை ஃபாலோவே பண்ண முடியல. அப்புறமா விட்டுட்டேன். இப்போ 2025 நான் திரும்பி நிறைய புக்ஸ் படிக்க, திரும்பி இல்லை, 24, 25, 23, 22, 21 இப்போலாம் ஃபுல்லாக புக்ஸ் படித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் லவ் பண்ணிட்டு இருக்க விஷயத்த இதில் சொல்லணும் நிறைய பேர்த்துக்கு அப்படின்னு யோசித்து 2025 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் என்னோட புக் ஜேர்னி இல்லை புக் சேனல் ஜேர்னி ஆரம்பிச்சது. என்ன அடுத்ததாக அமர்நாத் சத்யமூர்த்தி கேட்டிருக்காரு, வாட் ஆர் த தமிழ் புக்ஸ் யூ வுட் சஜஸ்ட் ஃபார் பிக்னஸ்? 2 புக் இருக்குது, 3 புக், 4 புக், நிறைய புக் இருக்குது. பட் அதில் வந்து கீரா அவர்களோட கிடை சொல்லுவேன். அடுத்து பிஞ்சுகள், அந்த புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஜெயகாந்தன் சாரோட ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ரொம்ப ரொம்ப நல்ல புக், சூப்பரான புக். இதெல்லாம் இந்த 3 புக்கு நான் பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ராமச்சந்திரன் 5959, collecting books is more pleasurable than reading books. Thoughts அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னோட தாட்ஸா? இல்லை, கண்டிப்பாக அது வந்து
எனக்கு தெரியல, எப்போ பார்த்தாலும் அது எனக்கு ஒரு கில்ட் ஃபீல் தான் கொடுக்கும். எனக்கு சும்மா வாங்கி வச்சிருக்கல, நீ படிக்கிறதுக்கு வாங்கல நீ அப்படின்னு அந்த புக் என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். அதனால இல்லை. ஓகே, அடுத்து பேரே இல்லை, பட் இருந்தாலும் அவர் வந்து கேட்டிருக்காரு, ஐ எம் லுக்கிங் ஃபார் புக்ஸ் தட் gives a pleasant breezy vibes and a happy mindset, something to take me away from work pressure, any recommendation அப்படின்னு கேட்டிருக்காரு. எஸ், ஐ ஹாவ் 2 புக். ஒன்று வந்து டேஸ் அட் த மொரிசாகி புக் ஷாப் பை சட்டோசி யாகிசாவா, அண்ட் அடுத்து மோர் டேஸ் அட் த மொரிசாகி பை சேம் ஆத்தர் சட்டோசி யாகிசாவா. எனக்கு பார்ட் 1 விட பார்ட் 2 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு உண்மையாகவே அது ரொம்ப ஒரு காசியான வைப்பு கொடுத்துச்சு. அண்ட் தமிழில் வந்துட்டு இந்த புக் இப்போ தான் சொன்னேன், ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் பை ஜெயகாந்தன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஆத்தர். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப ஒரு காசியான வைப் கொடுக்கும். நம்மளும் இதில் வர மாதிரி, ஐயோ ஒரு பேர் மறந்து போச்சே, நிமிஷம், சாரி, ஒரு பேர் வந்து, ஐயோ நல்ல பேருங்க, இதான் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு எல்லாம் கமெண்ட்டில் போடுவீங்கள்ல, ஒரு பேர் நீங்கள் எப்படி மறந்தீங்க அப்படின்னு. ஒரே நிமிஷம். ஹென்றி பிள்ளை, சாரி, ஹென்றி மாதிரி ஒரு மனுஷன் ஆகணும், இல்லை ஹென்றி மாதிரி ஒரு மனுஷன் என் லைஃப்பில் வேணும் அப்படின்னு தோண வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. எப்படி ஹென்றி பேரை மறந்தேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் மறுபடியும் தர்ஷினி சிதம்பரம் இன்னொரு கேள்வி கூட கேட்டிருப்பாங்க போல. லவ் ஸ்டோரி ஹாப்பி எண்டிங் புக்ஸ் சொல்லுங்கள் மேம். ஹாப்பி எண்டிங் நான் படிக்கிறது இல்லைங்க, லவ் ஸ்டோரிஸ் பெருசாக படிக்கிறது இல்லை. ஹாப்பி எண்டிங் மாதிரியான லவ் ஸ்டோரி என்கிட்ட இல்லை. பட் நீங்கள் வந்து சாலி ரூனியோட நார்மல் பீப்புள் படிக்கலாம். அது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி நான் கேள்விப்பட்டேன், டிவிஆரில் வச்சுருக்கேன். சீக்கிரமாக அதை படிச்சுட்டு எப்படி இருக்குது, பாசிட்டிவ் எண்டிங்கா நெகட்டிவ் எண்டிங்கா அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதுதான். அண்ட் நடுவில் ஏதோ ஒரு கொஸ்டின் நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரி, யாரோட கொஸ்டின் தெரியல. பட் இருந்தாலும் அந்த கொஸ்டின் எனக்கு ஞாபகம் இருக்குது. எந்த புக்கை நீங்கள் படிச்சுட்டு ரொம்ப அழுதுருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த புக்கு வந்து நான் என்னோட இனிஷியல் டைமில் படித்தேன். என்னோட டீச்சர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண புக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, வை ஐ ரீடுன்னு நினைக்கிறேன். அந்த புக்கில் இல்லை, அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நான் சொல்லியிருந்த புக் தான் இது, ஐ டூ ஹேட் அ லவ் ஸ்டோரி, ரவீந்தர் சிங்கோட புக்கு. இதோட கான்செப்ட் என்னென்னா, 2 பேரும் மேட்ரிமனி சைட்டில் பார்த்து லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணி ரொம்ப டீப்பான லவ், சண்டைலாம் போட்டு, அதாவது ஃபேமிலிக்குள்ளே சண்டைலாம் போட்டு எப்படியோ கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. கல்யாணம் அடுத்த ஒரு மீட்டிங், நிறைய கொஞ்சம் மீட் பண்ணுவாங்க வேறு ஊரில் இருந்து கூட. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி மீட் பண்ணலாம்னு யோசிக்க இவர் வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டுருப்பார். ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகும்போது அவருக்கு ஒரு கால் வரும், இந்த மாதிரி அவளுக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கால் வரும். போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவரால் நம்பவே முடியாது. அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு டைமில் இவருக்கு வந்து ஃபீல்லாம் ஆகும். அந்த பொண்ணு வந்து தங்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற மாதிரி, திடீர்னு மறைஞ்சு போகிற மாதிரிலாம் அவருக்கு ஒரு ஃபீல் வரும். ஒரு வேளை நம்ம ரொம்ப ஒருத்தர் லவ் பண்ணால் இப்படி தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டெல்லாம் வந்து எனக்கு இது கொடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் லைஃப் என்ன, இல்லை இந்த புக் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா அவள் லவ் பண்ண பொண்ணு இறந்து போயிட்டா. அதுதான் இந்த புக்கே, ஐ டூ ஹேட் அ லவ் ஸ்டோரி. இது அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரியா. அதனால தாங்க ரொம்ப அழுதுட்டேன், பயங்கரமாக அழுதேன். ஒரு 2 நாள் ஆச்சு இதுலேருந்து எனக்கு ரெக்கவர் ஆக. ஸோ இதெல்லாம் தான். அண்ட் நீங்கள் எல்லா கேள்விக்கும், இல்லை இன்னொரு கேள்வியும் மிஸ் பண்ணிட்டேன். உங்களோட என்ன கேட்டிருந்தாரு, சம்திங் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா, மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன், MBA, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் படிக்கல. முடியல மீன்ஸ் லைக் அவ்வளோதான், படிப்பு போதும்னு யோசிச்சிட்டேன். அதனால் என் வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் என்னை PhD பண்ண சொல்லுவாங்க. தெரியல, MBAவே ஏன் பண்ணேன்னு தெரியல. இதில் நான் எதுக்கு PhD பண்ணணும் எனக்கு தெரியல. பட் ஓகே, இதெல்லாம் தான் இன்னைக்கு இல்லை, ஒரு வாரம் ஃபுல்லாக எனக்கு வந்த கொஷின்ஸ், நீங்கள் அனுப்பின கொஷின்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து என்னோடய ஹானஸ்ட் ஆன்சர்ஸை கொடுத்துட்டேன். நீங்கள் இதே மாதிரி நிறையா புக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், புக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இல்லை நீங்கள் என்ன புக்ஸ் படிக்கிறீங்க, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நீங்கள் அதை பற்றி எப்படி நரேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் சப்ஸ்கிரைப் தான் உண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே வேற ஒரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, signing off, this is Sarah.